அப்புறம் திமுகவுக்கு வந்தார். திமுகவினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டார். அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கிட்டார். அப்புறம் கருணாநிதி கிட்ட வந்தார். கருணாநிதியோட கூட இருந்தார். கருணாநிதி முதலமைச்சராக வர்றதுக்கு காரணமாக இருந்தார். திமுகவினுடைய வளர்ச்சியில் புரட்சித் தலைவருக்கு பங்கு இருந்துச்சு. திரைப்படம் சினிமாவில் வந்தால் ஒரு சினிமாவிலேயே கருப்பு சிவப்பை காட்டுவார், அண்ணாவை காட்டுவார், இல்லைன்னா வேறு ஏதாவது கொடியை பிடிச்சி காட்டுவார். அந்த கொள்கையை கொண்டு போய் கட்சியை திரைப்படத்தில் கொண்டு போய் புகுத்தினார். பாடலில் 2 வரியை சேர்க்க சொல்லுவார், அது கட்சி சம்மந்தப்பட்ட வரியாக இருக்கும். இப்படியே சொல்லி 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 பல ஆண்டு காலங்கள் பெண்கள் மனசில் இடம் பிடிச்சார். பெண்கள்லாம் தான் பிள்ளைன்னு அப்படி கன்னத்தை தொட்டு அப்படியே வலிச்சு அப்படியே முத்தம் போட்ட காட்சியெல்லாம் நாங்கள்லாம் கண்ணால் பார்த்தவங்க பல இடத்துல. அதெல்லாம் இன்றைக்கும் என் கண் முன்னாலே நிற்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு இடத்துலையுமே. அப்படி இருந்து தான் அவர் அரசியலுக்கு வந்தார். எலெக்ஷன் திமுக கணக்கு கேட்டார், வெளியில் வந்தார். அப்புறம் கட்சி ஆரம்பித்தார். அப்புறம் திரும்ப 72 கட்சி ஆரம்பித்தார். 77 தான் முதலமைச்சர் ஆனார். 72 கட்சி ஆரம்பிச்சுட்டு 73 முதலமைச்சர்னு சொல்லலை. என்னை முதலமைச்சராக்குங்கன்னு எம்ஜிஆர் சொல்லலை. நான் தான் முதலமைச்சர், நான் கருணாநிதியை விட்டுட்டு வந்துட்டேன், என்னை முதலமைச்சராக்குங்கன்னு அவர் சொல்லலை. 72 to 77 சர்வீஸ் பண்ணார். மக்கள் மனசில் இடம் பிடிச்சார். நிறைய உதவி பண்ணார். அவருக்கு பேரே வள்ளல் தான், பாரி வள்ளல் தான். கடையேழு வள்ளல்களில் இவர் ஒரு அந்த 8வது வள்ளல் இவர் தான் நாங்கள்லாம் மேடையில் பேசியிருக்கிறோம் ஒரு காலத்தில். அப்படிப்பட்டு வந்து தான் வந்தார்.